வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் தரம் 10 ஐசிடி பாடநூலில் அலகு 1 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலை விரிவாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா படிக்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களோட தேர்வில் நிறைய மதிப்பெண்களை பெறலாம். வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்றைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம் அதை முதல்ல பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற முதலாவது விஷயம் தரவுகளும் தகவல்களும், அதாவது டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். அடுத்து நாங்கள் பார்க்க போற இரண்டாவது விஷயம் தொகுதியின் கூறுகள், ஒரு சிஸ்டம் எப்படி வேலை செய்கிறது என்று புரிந்து கொள்வோம். மூன்றாவது விஷயம் தரமான தகவல்களின் இயல்புகள், நல்ல தகவலுக்கு என்ன தகுதிகள் வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்க்க போற நாலாவது விஷயம் ஐசிடியின் பிரயோகங்கள், நம்மளோட அன்றாட வாழ்வில் ஐசிடி எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது பார்க்க போறோம். அடுத்த அஞ்சாவது விஷயம் கணனியின் பரிணாம வளர்ச்சி, கணனி எவ்வாறு வளர்ந்ததுன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்க்க போறோம். அதே மாதிரி ஆறாவது ஐசிடியின் தீமைகள், அதாவது நாங்கள் சரியா ஐசிடியை பயன்படுத்தாம விட்டோம்னா என்ன ஆபத்து. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்கள்கிட்ட ஒரு முதல் கேள்வி, இந்த தரவுன்னா என்ன, தகவல் என்றால் என்ன? இந்த ரெண்டும் வேறுவேறானது என்று நீங்க தெரிஞ்சு கொள்ள வரும். முதலாவது, இந்த தரவு அதாவது டேட்டா என்றா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக எடுக்கும்போது கருத்தை தர முடியாத எண்கள், சொற்கள், குறியீடுகள், வரைவுகள் ஆகியதை நாங்கள் சொல்லுவோம் இந்த தரவு சொல்லி. இப்போ உதாரணமா 78, 90, 79, 67 இந்த எண்களை இந்த எண்களை மட்டும் நாங்க பார்த்தோம்னா இது என்ன என்று எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இது யாருடையதுன்னு சொன்னான்னு பார்த்தாலும் எங்களுக்கு தெரியாது. இப்ப இது ஒரு மாணவர்கள் என்ன செய்யலாம், ஒரு மதிப்பெண்ணா இருக்கலாம், அல்லது ஒரு வயதா இருக்கலாம். ஸோ ஒன்றுமே எங்களுக்கு புரியாது. இதைத்தான் சொல்லுவோம் நாங்க தரவுன்னு சொல்லி. ஆனா இந்த தகவல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த தரவுகளை நாங்க ஒழுங்குமுறையா தொகுத்து ஒரு கணித்த செயல்முறைக்கு உட்படுத்தி ஒரு அர்த்தமுள்ளதா நாங்க மாற்றும் போது கிடைப்பது இந்த தகவல். ஸோ தரவுகளை தொகுப்பதன் மூலமும் செயலாக்கத்தின் மூலமும் நாங்க தகவல்களை பெறுறோம். அந்த தகவல்கள் தான் எங்களுக்கு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு உதவுது. இப்போ உதாரணமா எளிமையா உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நாங்க ஒரு பொருளை உருவாக்க போறோம்னு வைப்போம். எக்ஸாம்பிளுக்கு நாங்க ஒரு பிஸ்கெட் செய்ய போறோம்னா, அந்த பிஸ்கெட்டுக்கு நாங்க மூலப்பொருளா பயன்படுத்துறதை நாங்க எக்ஸாம்பிளுக்கு தரவுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த மூலப்பொருளை பயன்படுத்தி நாங்க ஒரு செயல்முறை செஞ்சு கடைசியா நாங்க என்ன செய்வோம், ஒரு பிஸ்கெட்டை உருவாக்குவோம். அதை ஒரு சொல்றோம் ஒரு தயாரான பொருள். ஸோ அதை நாங்க தகவல்னு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த தரவுண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக எடுக்கும்போது கருத்தை தர முடியாத எண்கள், சொற்கள், குறியீடுகள், வரைவுகளை தான் சொல்லுவோம் நாங்க தரவுகள்னு. அதே மாதிரி இந்த தரவுகளை ஒரு முறைவழிக்கு உட்படுத்தி நாங்க உருவாக்குறது தான் இந்த தகவல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா அந்த ரோ டேட்டா தந்திருக்காங்க, தரவு தந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரவி 78, 90, 79, 67, 76, 78 தந்திருக்காங்க. அதே மாதிரி கிரிசானுக்கு அப்படி தந்திருக்காங்க, 76, 78, 67 அப்படி சொல்லி தந்திருக்காங்க. அதே மாதிரி ரிஸ்வானுக்கும் 87, 70, 80, 75, 80, 80 இப்படி தந்திருக்காங்க. இந்த எண்களை மட்டும் நீங்க பார்த்தா ஏதாச்சும் புரியுதா? உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனா இதை நாங்க செயலாக்கம் செஞ்சு அட்டவணையா போட்டோம்னா ரவிக்கு பாருங்க, இங்க வலது பக்கம் பாருங்க, ரவிக்கு மொத்தம் 468, அவரோட சராசரி நிலை 78, இது அவர் நிலை 2. அதே மாதிரி கிரிசான் மொத்தம் 486, சராசரி 76, நிலை 3. அதே மாதிரி ரிஸ்வானை பாருங்க, மொத்தம் 472, சராசரி 78.66, இந்த மாதிரி நிலை 1. இப்போ என்ன செய்வார், ஒரு ஆசிரியர் என்ன தெரிஞ்சு கொள்வார், இதை வச்சுக்கொண்டு யார் முதல் இடத்துல இருக்கிறாங்க, அதே மாதிரி யாருக்கு இன்னும் படிக்கிறதுக்கு உதவி தேவை என்ற என்ன செய்வார், ஒரு ஆசிரியர் புரிஞ்சு கொள்வார். ஸோ நாங்க ஒரு தரவை ஒரு முறை வழியாக்கத்துக்கு உட்படுத்தி அதுக்கு பிறகு என்ன செய்யறோம், அதை தகவலா மாற்றிக்கொள்ளுறோம். பிறகு அதை எங்களோட தீர்மானங்கள் எடுக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்தி கொள்ளுறோம். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். இப்போ ஒரு தொகுதி சிஸ்டம் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஒரு தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பணியை
நிறைவேற்றுறதுக்காக அல்லது செய்யறதுக்கு என்ன செய்யறோம்னா சில கூறுகள் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்பாக செயல்படுவது தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா சொல்லுவோம்னா வந்து இந்த தொகுதி. அப்ப என்ன ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யறதுக்காக வந்து சில கூறுகள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பாக அதாவது ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு செயல்படுறதா வந்து இந்த தொகுதி. ஒரு தொகுதியில வந்து 4 முக்கியமான கூறுகள் இருக்கு. அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளீடு அதாவது இன்புட். தரவுகளை வந்து உள்ளிடுவது. இப்ப உதாரணம் வந்து நாங்க வந்து ஒரு கணினி தொகுதி எடுத்துக்கொண்டா கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர், இந்த மைக் இதுகளால வந்து எங்களோட தரவுகளை வந்து கணினி தொகுதிக்கு வந்து உள்ளீடு செய்றோம். அப்புறம் 2வது என்ன செய்றோம்? முறைவழியாக்கம் நடக்குது. அதாவது நாங்க சொல்லுவோம் அது ப்ரோசஸிங். உள்ளிட்ட தரவுகளை வந்து கணினி தகவல்களாக வந்து என்ன செய்யும்? மாற்றும். இந்த வேலையை யார் செய்யும்? கணினியில வந்து இந்த சென்ட்ரல் ப்ரோசஸிங் யூனிட் அதாவது CPU வந்து இந்த வேலையை செய்யும். அடுத்த 3வது என்ன நடக்கும்? எங்களோட தரவுகள் வந்து என்ன சொல்லும்? முறைவழியாக்கு உட்படுத்தப்பட்ட தரவுகள் வந்து ஒரு இடத்துல வந்து தேக்கி வைக்கும். அதாவது ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். தரவுகளையும் தகவல்களையும் வந்து சேமிப்பதை நாங்கள் சொல்லுவோம் இந்த ஸ்டோரேஜ். உதாரணமா ரம், ஹார்ட் டிஸ்க், SSD, USB பென்ட்ரைவ் இப்படியான இதுகளில் வந்து நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது அடுத்தது 4வது விஷயம் வந்து வெளியீடு என்ன செய்யும்? நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்ச தரவுகளை வந்து தகவல்களை வந்து வெளியீடா வந்து பெற்றுக்கொள்வோம். அது என்ன செய்யும்? தயார் செய்த வந்து தகவல்களை வந்து வழங்குறதா வந்து இந்த வெளியீடு. உதாரணம் வந்து மானிட்டர்ல வந்து சாஃப்ட் காப்பியா வந்து தரவுகளை வந்து நாங்க பார்ப்போம். அதே மாதிரி பிரிண்டர்ல வந்து ஹார்ட் காப்பியா வந்து தரவுகளை வந்து எடுப்போம். அதே மாதிரி ஸ்பீக்கர் ஒலி வடிவத்துல வந்து நாங்க வந்து தரவுகளை வந்து கேட்டுக்கொள்வோம். ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு. கரணி என்பது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி தான். இதுல என்ன இருக்கு? இப்ப உங்களுக்கே தெரியும். இந்த படத்தை பார்த்தா தெரியும் என்ன? உள்ளீடு இருக்குது, முறை வழியாக்கம் இருக்கு, தேக்கி வைத்தல் இருக்கு, அதே மாதிரி வெளியீடு. அதால இது 4ஐயும் வந்து சேர்த்துதான் வந்து ஒரு தொகுதி. அப்ப வந்து இந்த எங்களுடைய கணனி முறைமையும் வந்து ஒரு தொகுதி தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா தகவல்களும் வந்து நல்ல நல்ல தகவலா வந்து இருக்காது. ஒரு நல்ல தரமான தகவலுக்கு வந்து ஒரு 5 முக்கியமான இயல்புகள் வந்து இருக்கணும். இத வந்து நன்றா வந்து நினைவில வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றா வந்து உங்களோட எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. அதுல முதலாவது ஒரு தகவல்ற வந்து முதலாவது இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருத்தம். அதாவது ரெலவன்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான சந்தர்ப்பத்துல மட்டும் தேவையான தகவல வந்து நாங்க முன்வைக்கணும். இப்போ உதாரணமா, ஒருவர் வந்து என்ன சொல்றாரு, உயர்கல்வி அவர் சொல்ல ஒரு உயர்கல்விக்கு அவர் படிக்க போறாருன்னா, அதுக்கு வந்து அவர் முதலாம் ஆண்டு அவர் படிச்ச தகவல்கள குடுக்குறது வந்து என்ன சொல்றது, ஒரு சரியான இதா வந்து இருக்காது. அவர் இப்ப ஒரு உயர்கல்விக்கு போறாருன்னு சொல்ல, இப்ப என்ன சொல்ல ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறாருன்னு சொல்ல, அவருக்கு A-level ரிசல்ட்ஸ் வந்து அங்க கேட்பாங்க. என்ன சொல்றது, அந்த தகவல் வந்து ஒரு பொருத்தமானதா வந்து இருக்கணும். அடுத்தது 2வது இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் 2வது இயல்பு பார்த்தீங்கன்னா வந்து பூரணமானதா இருக்கணும். அதாவது கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எல்லா அம்சங்களும் வந்து இருக்கணும். பூரணமற்ற தகவல் வந்து என்ன செய்யும்னா, தவறான தீர்மானங்களுக்கு வந்து என்ன செய்யும்னா வழிகாட்டும். ஒரு நாட்டுல வந்து ஆள்வீத வருமானத்தை இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொண்டா, இப்ப ஒரு நாட்டுல வந்து ஆள்வீத வருமானத்த வந்து கணிக்கிறதுக்கு ஒரு சிறிய குழுட தரவு மட்டும் எடுத்தா வந்து ஒரு சரியான ஒரு த த தகவல வந்து நாங்க வந்து உருவாக்க இயலாது. அதாவது இந்த ஆள்வீத வருமானத்த வந்து கணிக்க இயலாது. நாங்க அப்படி ஒரு நாட்டில் ஒரு ஆள்வீத வருமானத்த கணிக்க போறோம்னா, அந்த நாட்டுல இருக்க நிறைய பேர்ல தரவுகள வந்து திரட்டினா தான் வந்து ஒரு சரியான, அதாவது பூரணமான இத வந்து உருவாக்கலாம். 2வது தகவலோட வந்து 2வது இயல்பு வந்து பூரணமானதா இருக்கணும். அடுத்தது 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல்ற 3வது இயல்பு செம்மை. அதாவது அக்யூரசியா இருக்கணும். தகவல் வந்து சரியா இருக்கணும் வேணும். ஒரு மருத்துவர்ட்ட வந்து நீங்க போறீங்க. அவர்ட்ட போய் என்ன செய்யுங்க? தவறான தகவல் வந்து குடுத்தா என்ன செய்யும்? அந்த நோயாளிக்கே வந்து ஆபத்தா வந்து இருக்கும். இந்த தகவல்ற 3வது இயல்பு செம்மை அக்யூரசி வந்து எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. ஓகே. அடுத்தது பார்ப்போம். இந்த தகவல்ற வந்து 4வது இயல்பு. காலத்துக்கு ஏற்ப இருக்கணும் என்ன? டைம் லைனஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க என்ன? தகவல்கள் வந்து எப்போதும் வந்து இற்றைப்பட்டிருக்க வேண்டும். அதாவது என்ன செய்யணும்? அப்டேட்டா இருக்கணும். இப்ப இன்றைக்கு பெறுற வானிலை அறிக்கை வந்து நாளைய திட்டத்துக்கு என்ன செய்யுது? பொருத்தமா இல்லாததா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட அப்பா, அம்மாக்கள் வந்து கூடுதலா இப்ப விவசாயம் செய்றாங்கண்டா, இப்ப வந்து அவங்க வந்து நாளைக்கு மருந்து அடிக்கிறதுக்கு வெளிக்கிறாங்க. உங்களோட வயல்களுக்கு வந்து கிருமி நாசினி அதாவது மருந்து அடிக்கிறதுக்கு போறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப என்ன? அவங்க வந்து இப்ப இன்றைக்கு வந்து வானிலையை செக் பண்ணுவாங்க. நாளைய வானிலைய வந்து இன்றைக்கு செக் பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து வெயிலா இருக்குமா? மழை பெய்யுமா? நாங்க மருந்து அடிக்கக்கூடிய மாரி இருக்குமான்னு. அப்ப என்ன வந்து, இப்ப நாளைக்கு வந்து அ வெயில் அடிக்கும்னு சொன்னா தான் வந்து இந்த வானிலை இருந்தா தான் சொல்லி நாளைக்கு மருந்து அடிக்கிறோம். இல்லாட்டி வந்து நாங்க வந்து அத செய்ய இயலாது. அப்ப என்ன? காலத்துக்கு ஏற்றதா வந்து இருக்கணும் இந்த தகவல் வந்து. இப்ப வானிலை அறிக்கையெல்லாம் நாங்க பார்க்கும்போது, சரியான ஒரு இதா வந்து இருக்கணும். காலத்துக்கு ஏற்ப இருக்கணும். அடுத்தது வந்து க தகவல்ற வந்து 5வது இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரயம் இழிவளவானதா வந்து இருக்கும். அதாவது காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் சேகரிப்புல வந்து செலவு மிகவும் அதிகமாகாமல் பயனுள்ளதாக வந்து இருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லாம இருந்து என்ன செய்யும்னா வந்து நிறுவனத்துக்கே வந்து நட்டமாகும். இப்ப
இப்ப ஸோ இந்த 5 இயல்புகளையும் வந்து நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்ல ஒரு தகவல்ற வந்து முக்கியமான 5 பண்புகள் அல்லது இயல்புகள்னு கேட்டீங்கன்னா, முதலாவது வந்து பொருத்தம், அடுத்தது வந்து பூரணமானதா இருக்கணும், அடுத்து வந்து செம்மையானதா இருக்கணும், அடுத்தது என்னது காலத்திற்கு ஏற்ப இருக்கணும், அடுத்தது வந்து கிரய மொழிவளவானதா வந்து இருக்கணும். இப்ப வந்து நாம இந்த ஐசிடின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஐசிடின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு நாங்க சொல்லுவோம். அதாவது தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியல். மிக நாங்க வந்து எளிமையா சொன்னோம்னா, தரவுகள வந்து ஒழுங்குமுறையா தயார் செஞ்சு, அதன் மூலம் என்ன செய்வோம்னா, தகவல்கள பெற்று, அவற்றை வந்து வேறொருவருடன் வந்து என்ன செய்றோம்னா, பரிமாற்றுவதற்கு வந்து நாங்க இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்த வந்து பயன்படுத்துறோம். இதத்தான் நாங்க சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இந்த ஐசிடில 3 முக்கியமான செயல்கள் இருக்கு. முதலாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரவு சேகரிப்பு. அதாவது டேட்டா கலெக்ஷன். இப்ப நாங்க கீபோர்ட், ஸ்கேனர், மைக், கேமரா மூலம் என்ன செய்றோம்? தரவுகள வந்து உள்ளீடு செய்றோம். அதே மாரி 2வது என்ன செய்றோம்? செயலாக்கம். அதாவது 2வது சொல்லுவோம் நாங்க வந்து செயலாக்கம். அதாவது ப்ரோசஸிங். தரவுகள வந்து கணினி மூலம் பகுப்பாய்வு செய்து என்ன செய்வோம்? தகவல்களாக அதாவது முறைவழிப்படுத்தி அல்லது பகுப்பாய்வு செஞ்சு என்ன செய்வோம்? தகவல்களாக வந்து மாற்றுவோம். 3வது என்னது? 3வது படிமுறை. பிறகு தகவல்கள வந்து என்ன சொல்லுவோம்? பரிமாற்றம் செய்வோம். அதாவது கம்யூனிகேஷன். இணையம் அல்லது நெட்வொர்க் மூலம் தகவல்கள வந்து என்ன செய்வோம்? பகிர்ந்து கொள்வோம். என்ன சொல்றோம்? மனிதன் வந்து ஆதி காலத்தில இருந்தே மனிதன் தரவுகள தயார் செய்து தகவல்களை பரிமாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்காரு. ஆனா வந்து தொழில்நுட்பவியல்ற முன்னேற்றத்தால இது வந்து என்ன செய்யும்? மிகவும் வந்து ஒரு எளிதான விஷயமா வந்து மாற்றம் அடைஞ்சிட்டு. ஸ்டூடண்ட்ஸ். அடுத்தது இந்த ஐசிடிய வந்து என்ன சொல்றோம்? நாங்க பயன்படுத்தாத இடமோ, நபரோ இல்லன்னு சொல்லி நாங்க கூறலாம். ஸோ இந்த ஐசிடில பிரயோகங்கள பத்தி பார்ப்போம். அதுல முதலாவது என்ன சொல்றது? ஐசிடியின் பிரயோகங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த மின்னரசாங்கம். என்ன செய்யும்? அரசாங்கம் வந்து ஐசிடிய பயன்படுத்தி மக்களோட வந்து தொடர்பு கொள்ளும். அதே மாரி அடுத்து அந்த கல்விய பார்த்துக்கொண்டீங்கன்னா, வகுப்பறையிலயும், வீட்டிலயும் வந்து நான் என்ன செய்யலாம்? இந்த ஆன்லைன்ல வந்து கல்வி கற்கலாம். அதே மாரி இந்த சுகாதாரத்த எடுத்துக்கொண்டா, அடுத்து சுகாதாரம். மருத்துவ கருவிகள் மூலம் என்ன செய்யும்? நோய கண்டறிதலுக்கு வந்து பயன்படுத்தலாம். அதே மாரி அடுத்தது விவசாயம். விவசாயத்துல வந்து நவீன தொழில்நுட்பத்த வந்து கொண்டு என்ன செய்யலாம்? எங்களோட பயிர்ச்செய்கைகள வந்து செய்யலாம். அடுத்தது வந்து விலங்கு பண்ணை. அதாவது இதுல என்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். ஆர்எஃப்ஐடி மூலம் வந்து விலங்குகள வந்து கண்காணிக்கலாம். அதே மாரி கைத்தொழில்ல வந்து ரோபோ தொழில்நுட்பம் மூலம் உற்பத்தி செய்யலாம். அதே மாரி போக்குவரத்துல வந்து சிசிடிவி, டிராஃபிக் லைட்ஸ் மூலம் வந்து என்ன செய்யலாம்? வாகன நெரிசல்கள வந்து ஒழுங்குபடுத்தி விடலாம். அதே மாரி வாகன போக்குவரத்துகள வந்து கண்காணிக்கலாம். அதே மாரி பொழுதுபோக்குல இசை, நாங்க பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், கரணி விளையாட்டுகள் அதாவது கம்ப்யூட்டர் விளையாட்டுகள விளையாடலாம். இது இது சம்பந்தமா ஒவ்வொன்றையும் பத்தி நாங்க வந்து அதாவது ஒவ்வொரு துறையையும் பற்றி நாங்க வந்து விரிவா பார்ப்போம். இதுல வந்து நாங்க முதலாவது பார்ப்போம் இந்த மின் அரசாங்கம். அதாவது கவர்ன்மென்ட் என்னன்னு சொல்லி. ஒரு அரசாங்கம் வந்து ஐசிடியை பயன்படுத்தி தனது நாட்டு மக்களுடன், நிறுவனங்களுடனும், மற்ற அரசாங்கங்களுடனும் தொடர்புகளை பேணுவதை தான் சொல்லுவோம் நாங்க வந்து இந்த மின் அரசாங்கம் என்று சொல்லி. இந்த மின் அரசாங்கத்துல வந்து 4 வகை இருக்கு. ஒன்று வந்து G2C அதாவது கவர்ன்மென்ட் டு சிட்டிசன். அடுத்தது வந்து G2G அதாவது கவர்ன்மென்ட் டு கவர்ன்மென்ட். அடுத்தது வந்து G2B கவர்ன்மென்ட் டு பிசினஸ். அடுத்தது வந்து கடைசியான இது வந்து G2E அதாவது கவர்ன்மென்ட் டு எம்ப்ளாயி. அதுல முதலாவது நாங்க வந்து G2C அதாவது கவர்ன்மென்ட் டு சிட்டிசன் என்ன சொல்லி பார்ப்போம். இந்த G2Cன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அரசாங்கம் வந்து மக்களுக்கு வழங்கும் சேவைகள். அதான் சொல்லுவோம் நாங்க வந்து இந்த G2C. இப்ப உதாரணமா வந்து அரசாங்க நிர்வாக பெயர் பட்டியல், அதே மாரி வாகன உத்தரவுச் சீட்டு உங்களுக்கு வழங்கும். அதே மாரி சட்ட தொகுதிகள் வழங்கும் என. இவையெல்லாம் வந்து ஆன்லைன்லயே வந்து இப்ப கிடைக்குது என. ஸோ இதெல்லாம் வந்து G2C. அதே மாரி இந்த G2G கவர்ன்மென்ட் டு கவர்ன்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம் வந்து மற்றொரு அரசாங்கத்துடன் வந்து தொடர்பு கொள்வத தான் சொல்லுவோம் நாங்க வந்து இந்த G2G கவர்ன்மென்ட் டு கவர்ன்மென்ட். இதுக்கு உதாரணமா வந்து இப்ப நீங்க விசா சம்பந்தமான விவரங்கள் ஆன்லைன்ல பார்க்கலாம். அதே மாரி உங்களோட வரிகள் சம்பந்தமா இப்ப ஒரு பொருள வந்து இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்றீங்க. அதே மாரி வேறொரு நாட்டுல இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்றீங்கன்னா, அது சம்பந்தமான சுங்க விவரங்கள், வரி விவரங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கவர்ன்மென்ட் டு கவர்ன்மென்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த G2B அதாவது கவர்ன்மென்ட் டு பிசினஸ். அரசாங்கம் வந்து என்ன செய்யும்? வியாபாரங்களுக்கு வழங்கும் சேவைகளத்தான் சொல்லுவோம் இந்த G2B. உதாரணமா வந்து வியாபாரங்கள நாங்க வந்து பதிவு செய்யணும். இப்ப நாங்க ஒரு வியாபார நடவடிக்கை ஒண்ணு செய்யணும்னா, முதலாவது எங்க நிறுவனத்த வந்து பதிவு செய்யணும். அதே மாரி எங்களோட வங்கி சம்பந்தமான நடவடிக்கைகள் இதெல்லாம் சொல்லுவோம் நாங்க வந்து இந்த கவர்ன்மென்ட் டு பிசினஸ்க்கு வரும். அதே மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அ அ கவர்ன்மென்ட் டு எம்ப்ளாயி. இத பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து ஊழியர்களுக்கு வழங்கும் தகவல்கள். இப்ப உதாரணமா வந்து படிவங்கள் வந்து வழங்குவாங்க. அதே மாரி வர்த்தமானிகள், அதே மாரி கடன் வசதிகள வழங்குவாங்க. ஏன்னா ஊழியர்களுக்கு வந்து கடன் திட்டங்கள். அதே மாரி இப்ப உதாரணத்துக்கு வந்து இலங்கையில வந்து www.gov.lkல வந்து ஐசிடிஏ போன்ற வலைத்தளங்கள்ல இந்த சேவைகள் வந்து என்ன செய்றோம்? நாங்க வந்து பெற்றுக்கொள்றோம். ஸோ இதுகள வந்து உதாரணமா வந்து நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம். இந்த கல்வியும் ஐசிடியும்.
ஐசிடியின் முன்னேற்றத்துடன் வந்து நாம ஒரு வசதியான இடத்திலிருந்து எங்க இருந்து கொண்டு வந்தேன்னு சொல்ல முழு உலகையும் வந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு வந்து இப்ப வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. கல்வியில வந்து ஐசிடி எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி நாங்க வந்து பார்ப்போம். சில முதலாவது என்ன செய்யுங்க வகுப்பறை, அதாவது கிளாஸ் ரூம்ல வந்து கணனி நிகழ்த்திகள், பிரசன்டேஷன்கள் செய்வோமே. அதே மாதிரி ஒளியுறு காட்சிகள், வீடியோ, அதே மாதிரி சிடி ரோம் மூலம் வந்து நாங்க அதை யூஸ் பண்ணி கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். அதே மாதிரி இணையம் வழி வழி தகவல் சேகரித்தல், அதாவது இணையத்தை பயன்படுத்தி என்ன செய்வோம் தகவல்களை வந்து சேகரிப்போம். இதெல்லாம் வந்து வகுப்பறையில வந்து பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி ஆசிரியருக்கு வந்து நீங்க உதவி செய்யலாம். என்ன இப்ப விரிப்ப வி- விரிப்படங்கள், அதே மாதிரி ஒளியுறு காட்சிகள் மூலம் வந்து கடினமான படங்களை வந்து எளிதா வந்து என்ன செய்யலாம் கற்பிக்கலாம். அதே மாதிரி மின் முன்வைப்பு, என்ன சொல்ற பவர் பாயிண்ட் ஸ்லைடுன்னு சொல்லுவோம். என்ன இந்த பவர் பாயிண்ட் மூலம் வந்து என்ன சொல்றோம் பாடத்துல வந்து கவர்ச்சியை வந்து ஏற்படுத்தலாம். இந்த பவர் பாயிண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நாங்க ஒரு இதை வந்து விளங்கப்படுத்தும் போது, இல்லை டீச்சர் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது என்ன சொல்றேன் ஒரு அழகா இருக்குமே, ஒரு கவர்ச்சியா இருக்கு. ஸோ எங்கிருந்து வந்து கல்வியை பெறலாம், அதாவது இப்போ நெனசல .lk, அதே மாதிரி ஈத்தக்ஸலாவ, அதே மாதிரி எங்களோட MOE.gov.lk, மற்ற edulanga.lk, மற்றது இப்படியான இதுகளுக்கு இப்போ வலைத்தளங்களுக்கு போய் நீங்க என்ன செய்யலாம் வீட்டிலிருந்து வந்து என்ன செய்யலாம் கல்வியை வந்து பெறலாம். அதே மாதிரி எல்எம்எஸ் அல்லது தொலைக்காட்சி என ஒன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. இப்போ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலம் வந்து மாணவர்கள் வந்து என்ன செய்யலாம் ஒப்படைகளை வந்து ஆன்லைன்ல வந்து சமர்ப்பிக்கலாம். அதே மாதிரி தினசரி நேர்மாறு இல்லாமல் வந்து என்ன செய்யலாம், அதாவது வகுப்பறைக்கு வராமலேயே வந்து கல்வியை வந்து பெறலாம். இதான் வந்து இந்த தொலைக்கல்வியின் சிறப்பு, அதாவது இந்த கல்வியில வந்து ஐசிடியில வந்து பிரயோகம். அடுத்தது வந்து இந்த சுகாதாரத்துறையில வந்து ஐசிடி பயன்பாடுகள் எடுத்து என்ன இப்ப நம்ம உடல் நலத்தை வந்து பேணுவதில் வந்து இப்ப ஐசிடி வந்து மிக முக்கியமான வந்து பங்காற்றுதல் வந்து தெரியுமே உங்களுக்கு எல்லாரும். இப்ப வந்து சுகாதாரத்துறையில பயன்படுத்தப்படும் கருவிகளை சம்பந்தமா நாங்க பார்ப்போம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா இந்த சிஏடி ஸ்கேனர்னு சொல்லுவோம். இது என்ன ஒரு கணனிப்படுத்திய உடல் உட்பகுதி, அதாவது எக்ஸ்ரே கதிர்பொறி. இதன் மூலம் வந்து என்ன செய்யும் உடல்ல வந்து உட்பகுதிகளை வந்து நாங்க முப்பரிமாண முறைப்படி வந்து படம் எடுக்கலாம். இதுவும் வந்து என்ன சொல்றேன் இந்த சுகாதாரத்துறையில பயன்படுத்துற ஒரு கருவி. இது என்ன இதெல்லாம் வந்து எங்களோட தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்ப வளர்ச்சியால கண்டுபிடிக்கப்பட்ட போறேனுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன், காந்தப்பரிவு பிம்பமாக்கற் பொறி என்ன சொல்ல இது வானொலி அலைகளும் வலிமையான காந்தப்பரிவு மூலம் வந்து உடல் உட்பகுதிகளை வந்து நான் என்ன செய்யலாம் விவரமான படங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இசிஜி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மின் இதய வரைவியல் பொறின்னு சொல்லுவோம். என்ன சொல்றேன் இதய துடிப்பை வந்து அவதானிக்க இந்த சுகாதாரத்துறையில வந்து இந்த வைத்தியத்துறையில வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி இந்த இஇஜின்னு சொல்லுவோம் என்ன மின் மூளைய வரைவியல் பொறி, அதாவது மூளையில தொழிற்பாட்டை பதிவு செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பொறி. இதுவும் வந்து இந்த சுகாதாரத்துறையில பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிளட் சுகர் டெஸ்டிங் மிஷின், அதாவது குருதியில சீனீர அளவை சோதிக்கிற ஒரு பொறி. அடுத்தது பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர் மிஷின், குருதி அழுத்தத்தை வந்து அளவுற பொறி. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சுகாதாரத்துறையில வந்து டெலிமெடிசின் வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது நாங்க சொல்லுவோம் தொலை மருத்துவம். அதாவது என்ன சொல்றது ஐசிடியை பயன்படுத்தி தொலைவில் இருக்க ஒரு நோயாளிக்கு வந்து சிகிச்சை வழங்குறதா சொல்லுவோம் இந்த தொலை மருத்துவம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து விமானத்திலேயோ கப்பலிலேயோ இருக்கும் நோயாளிக்கு வந்து இப்ப வளைய வைப்புன்னு சொல்லி ஆன்லைன்ல வந்து நான் என்ன செய்யலாம் சிகிச்சை வழங்கலாம் வீட்டிலிருந்தே அதே மாதிரி என்ன செய்யலாம் ஒரு நோயாளியை வந்து வீட்டில் இருக்க நோயாளியை வந்து நாங்கள் கண்காணிக்கலாம். அதே மாதிரி விசேஷ மருத்துவர் என்ன செய்யலாம் தொலைவில் இருந்து அறுவை சிகிச்சை எல்லாம் என்ன சொல்றேன் வேற மருத்துவர்களுக்கு வந்து வழிகாட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான இதுகள் எல்லாம் வந்து என்ன சொல்றேன் இந்த சுகாதாரத்துறையில வந்து தகவல் தொடர்பான தொழில்நுட்ப வளர்ச்சியால வந்த மாற்றங்கள் தான். அடுத்தது பார்ப்போம் இந்த விவசாய தொழில வந்து ஐசிடி. விவசாயத்துல வந்து ஐசிடி ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கு வந்து விவசாயி வந்து வயல்ல நின்று வேர்க்க வேர்க்க வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. என்ன சொல்ற கணினி மூலம் வந்து நிறைய வேலைகளை வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதுல முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வானிலையை என்ன சொல்லுவோம் வானிலை அளவீட்டு பொறிகளை பயன்படுத்தி வானிலை மற்றது மழை வீழ்ச்சி, காற்றிட திசை இவற்றை வந்து அளவிட்டு எந்த நேரமும் வந்து பயிற்சிகளை வந்து செய்யலாம். அதே மாதிரி எந்த நேரம் வந்து அறுவடை செய்யலாம் இதுகளை வந்து என்ன செய்யலாம் தீர்மானிச்சு கொள்ளலாம். அதே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தண்ணியக்க வண்டு கட்டுப்பாடு, அதாவது பூச்சிகள் இருக்கும் திசையையும் வளரும் விதத்தையும் வந்து கணினித்திரையில வந்து என்ன செய்யலாம் அவதானித்து பயிரை வந்து நாங்க காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நிலைத்த நிலைமையை வந்து அளவிடலாம். மண்ணின் ஈரலிப்பு செழிப்பு ஆகியவற்றை சோதித்து பயிர்களுக்கு ஏற்றதா என்று சொல்லி நாங்க வந்து தீர்மானிச்சு கொள்ளலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப் இரிகேஷன் சொல்லுவோம். தண்ணியக்க நீர் வழங்கல், அதாவது தேவையான நீரை மட்டும் கட்டுப்பாட்டோட வழங்கி வீணான நீர் பயன்பாட்டை வந்து நாங்க என்ன செய்யலாம் தவிர்க்கலாம். அதாவது எங்களை நீர் வந்து வீணாகிறத வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தண்ணியக்க களையை கற்றும் பொறியின பயிர்களையும் களைகளையும் வேறுபடுத்தி தன்னாகவே வந்து என்ன செய்யலாம் தன்னாகவே வந்து களைகளை வந்து அகற்றும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோ தொழில்நுட்பம் பெரிய நிலத்துல வந்து செடிகள் நடுறதுக்கு அதே மாதிரி அறுவடை செய்யறதுக்கு இதுகளுக்கெல்லாம் வந்து நாங்க இப்ப என்ன செய்யறோம் ரோபோ தொழில்நுட்பத்தை வந்து நாங்க பயன்படுத்துறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு
ஒரு பயன்பாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் ஹவுஸ் யூஸ் பண்றோம் என்ன, பசுமை இல்லம். ஐசிடி மூலம் என்ன செய்றோம்? ஒளி, நீர், வாயு இதுகளெல்லாம் என்ன செய்றோம்? கட்டுப்படுத்தி வந்து பயிர்கள வந்து இயற்கை அனர்த்தங்கள்ல இருந்து பாதுகாக்கிறோம். அடுத்தது வந்து இந்த ஆர்எஃப்ஐடி என்ன, விலங்குகள் வந்து எண்றதுக்கு, இனங்காண்றதுக்கு, அதே மாரி விலங்குகள் இருக்கிற இடத்த அறியறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து தன்னியக்கமாக வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? இந்த ஆர்எஃப்ஐடி தொழில்நுட்பத்தையும் வந்து நாங்க வந்து இதுகள்ல வந்து பயன்படுத்துறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கைத்தொழில் இல்ல வந்து கைத்தொழில்ல வியாபாரத்திலயும் வந்து இந்த ஐசிடி. கைத்தொழில்லையும் வந்து வியாபாரத்திலையும் வந்து ஐசிடி வந்து எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். முதலாவது வந்து ஒளியுரு கலந்துரையாடல் என்ன வீடியோ கான்ஃபரன்சிங். வேறு வேறு நகரங்கள்ல இருக்கிற, வேறு வேறு நாடுகள்ல இருக்கும் வியாபார உறுப்பினர்கள் வந்து என்ன செய்வாங்க? பயணம் இல்லாம கூட்டம் நடத்தலாம். அதாவது சொல்ல ஒரு இடத்துக்கு போய்த்தான் வந்து நீங்க ஒரு மீட்டிங் நடத்தணும்னு இல்லைன்னு. அவங்களுக்கு அவங்க வந்து எந்த ஒரு இடத்துல ஒரு உலகத்துல வந்து எந்த ஒரு நாட்டுல இருந்து கொண்டும் ஒரு மீட்டிங் ஒண்ணு நடத்திக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். ஒரு கூட்டம் ஒன்றை நடத்திக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அதால என்ன செய்யும்? அவங்களுக்கு நேரம், பணம், ஆற்றல் இதெல்லாம் வந்து என்ன செய்யும்? மிச்சமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மனித வள முகாமை. அதாவது இப்ப என்ன சொல்றது? இப்ப ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எடுத்துக்கொள்வோம். இதன் மூலம் என்ன செய்றாங்க? ஊழியர்கள் வந்ததும், போனதும் பதிவாகுதுன்னு சொல்லி. இப்ப கூடுதலா வந்து இப்ப இருக்கிற எல்லா நிறுவனங்கள்லயும் வந்து என்ன சொல்றது? இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. இத வந்து இந்த கைத்தொழில் வியாபாரத்துறையில பயன்படுத்துறதுல வந்து இப்ப ஊழியர்கள் வார நேரம், போற நேரம் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க? பதிவு கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அதே மாரி இந்த கார்ட் ரீடர் மூலம் என்ன செய்யலாம்னா வந்து, கார்ட் ரீடர் மூலம் வந்து இனங்காணலாம். அப்ப என்ன செய்யலாம்? இந்த கைத்தொழில் வியாபார நடவடிக்கைகள்ல வந்து இப்ப ஊழியர்கள் சில நேரம் மோசடிகள் செய்யும்போது என்ன செய்யலாம்? இதுகள வந்து தடுத்துக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மின் வங்கி வங்கி தொகுதி. அதாவது பேங்கிங். இப்ப என்ன செய்யலாம்? நாங்க வந்து ஏடிஎம் மூலம் வந்து எந்த நேரமும் வந்து எந்த இடத்திலும் வந்து பணத்த வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்ப வெளிநாட்டிலிருந்து நாங்க என்ன செய்யலாம்? பணம் பரிமாற்றம் செய்யலாம். இப்ப வெளிநாட்டுல வந்து ஒரு நபர் வந்து உங்களுக்கு பணம் அனுப்புறனா வந்து அனுப்பிக் கொள்ளலாம். அதே மாரி நீங்க உள்நாட்டு இலங்கையிலிருந்து இப்ப வேற ஒரு நாட்டுல இருக்க ஆளுக்கு வந்து பணம் வந்து என்ன சொல்லலாம்? ஆன்லைன் மூலம் வந்து அனுப்பிக் கொள்ளலாம். ஸோ இந்த ஆன்லைன் மூலம் என்ன செய்யலாம்? கொடுக்கல் வாங்கலாம் வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்நிலை அங்காடி. அதாவது ஆன்லைன் ஷாப்பிங். 24 மணி நேரம் வந்து திறந்திருக்கும் என. வீட்டிலிருந்தே வந்து நாங்க பொருட்கள பார்த்து கட்டளையிட்டு, கிரெடிட் கார்ட் மூலம் வந்து பணம் செலுத்தி வீட்டிலிருந்தே வந்து டெலிவரி பெறலாம். என்ன சொல்ல, இதால வந்து எங்களுக்கு பயண கஷ்டம் இல்ல, நேரம் மிச்சம் இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப நாங்க இலங்கையில வந்து டராஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இந்த நிகழ்நிலை அங்காடி ஒன்று இருந்ததுன்னா, இதுல வந்து நாங்க என்ன செய்யலாம்? ஆன்லைன்ல ஒரு அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, நாங்க வந்து என்ன சொல்ல வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலம் வந்து பொருட்கள் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். நாங்க வந்து இப்போ போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. வீட்டுக்கே வந்து பொருள் வந்து கிடைச்சிரும். ஓகே. இப்ப நாங்க அடுத்தது பார்ப்போம். இந்த போக்குவரத்துலயும், இந்த பொழுதுபோக்குலயும் வந்து இந்த ஐசிடி துறையில பயன்பாடு. அதுல பார்த்தீங்கன்னா, போக்குவரத்திற்காக வந்து ஐசிடி. சிசிடிவிய வந்து என்ன செய்றோம்? சிசிடிவில வந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறோம் என. இப்ப வீதிகள்ல வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. என்ன சொல்ல, இதால வந்து வாகன நெரிசல், சவுதி ஏற்படுற விபத்து, அதே மாரி சட்டவிரோத செயல்கள், இதை வந்து என்ன சொல்ல எல்லாவற்றையும் வந்து என்ன செய்யலாம்? தன்னியக்கமாக வந்து கண்காணித்து, உரிய நடவடிக்கைகள வந்து நாங்க எடுக்கக்கூடிய மாரி இருக்கும். இந்த சிசிடிவி வந்து பயன்படுத்துறதால. அதே மாரி இந்த மின் செய்கை விளக்குகள், இந்த டிராஃபிக் லைட். இப்ப நகர சந்திகள்ல வந்து தன்னியக்கமாக செயல்படும் டிராஃபிக் லைட் சிஸ்டம் மூலம் என்ன செய்யலாம்? நாங்க வந்து வாகனங்களையும், பாதசாரிகளையும் வந்து ஒழுங்குபடுத்தி விபத்துக்கள வந்து என்ன செய்யலாம்? கட்டுப்படுத்தலாம். அதே மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அடையாள குறியீட்டு முறை. என்ன செய்யலாம்? இப்ப நிப்பாட்டு பிரிவிற்கு நுழையும்போது, வாகனத்துல உள்ள அடையாள அட்டை வந்து என்ன செய்யும்? சோதிக்கப்பட்டு தன்னியக்கமாக வந்து என்ன செய்யும்? இந்த கதவு திறக்கும். ஸோ இதுகளெல்லாம் வந்து இந்த போக்குவரத்து துறையில பயன்படுத்தப்படுற இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தால ஏற்பட்ட மாற்றங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பொழுதுபோக்கு ஐசிடி என்ன பொழுதுபோக்கு துறையில வந்து ஐசிடி பயன்பாடு பார்ப்போம். எப்படி சொல்லும்? சங்கீதத்த வந்து ஆன்லைன்ல கேட்கலாம். அதாவது நாங்க என்ன செய்றோம்? ஆன்லைன்ல வந்து பாட்டு கேட்கிறோம். அதே மாரி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள வந்து ஸ்ட்ரீமிங்ல பார்க்கிறோம் என. அதே மாரி சமூக வலைத்தளங்கள்ல வந்து நண்பர்களோட வந்து நாங்க என்ன செய்யலாம்? தொடர்பு கொள்ளலாம். அதே மாரி கணினி விளையாட்டுகள்ல வந்து ஈடுபடலாம். அதே மாரி மின்னூல்கள வாசிக்கலாம் என. இப்ப நாங்க வந்து ஒரு ஹார்ட் காப்பியா தான் ஒரு புக் இருந்தா தான் வந்து நாங்க வாசிக்கணும்னு இல்ல. இப்ப நாங்க வந்து நிறைய வெப்சைட்டுகள், நிறைய இதுகள் இருக்கு. அதுகளுக்கு போய் எங்களோட மின்னூல்கள் அதாவது வந்து ஆன்லைன்லயே வந்து எங்களோட மின்னூல்கள வந்து இன்டர்நெட்ல வந்து டவுன்லோட் பண்ணி நாங்க வந்து படிச்சுக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். ஸோ இந்த ஐசிடி வந்து நம்மள வந்து என்ன சொல்ல ஒரு ஓய்வு நேரத்த வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு மகிழ்ச்சியானதா வந்து மாற்றுது. ஓகே. அடுத்து நாங்க வந்து இந்த கணினியோட வரலாறுல ஒரு முன்னோடி சம்மந்தமா பார்ப்போம். ஓகே. இப்ப வந்து நான் என்ன சொல்றது, கணினி வந்து எப்படி தோன்றியது என்று பார்ப்போம். இதுல வந்து மிகவும் வந்து சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. ஏன்னா இது ஒரு இந்த கணினி தோன்றின வரலாறு வந்து என்ன சொல்ல மிகவும் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். என்ன செய்யும்? ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அபாகஸ் இதான் வந்து என்ன சொல்றது, உலகத்தில முதல் கணிப்பு உபகரணம். இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு. அதுக்கு பிறகு என்ன செய்யுது, 1642ல வந்து பிளைஸ் பஸ்கல் வந்து என்ன செய்றாரு, அடிங் மிஷின் எனும் உபகரணத்த வந்து உருவாக்கினார். இதால வந்து என்ன செய்றாருன்னா, இவர் வந்து இந்த வந்து முதலாவது பொறிமுறை கணித செய்கைகளை செய்யும் உபகரணம் என. இதான் வந்து இந்த உலகத்துல வந்து முதலாவது பொறிமுறை கணித செய்கைகளை செய்ற உபகரணம் வந்து இந்த பிளைஸ் பஸ்கல். இத உருவாக்குனது இந்த பஸ்கல். ஓகே. அடுத்து வந்து 1674ல வந்து என்ன செய்றாங்க, பஸ்கல் வந்து இந்த உபகரணத்த என்ன செய்றார், மேம்படுத்துறார். பிறகு இதுல வந்து
பெருக்கல் மற்றது வகுத்தல் செயற்பாடுகளை வந்து எளிதாக வந்து செய்யக்கூடிய வசதி ஏற்படுது. அது பிறகு 1800களில் வந்து ஜோசப் ஜெக்வர்ட் வந்து துளை அட்டை முறைமை, அதாவது இந்த பஞ்ச் கார்டு சிஸ்டத்தை வந்து மூலம் தொலைப்படும் நெசவு பொறியை வந்து வடிவமைக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1830 வந்து சார்லஸ் பபேஜ் என்ன செய்கிறார், இவர் தான் வந்து கணினியின் தந்தை என அனலிட்டிக்கல் என்ஜின் எனும் உபகரணத்தை வந்து அமைக்கிறார். அதால் வந்து இவர் கணினி தந்தை என்று அழைக்கப்படுகிறார் என. அப்போ கணினி தந்தை யாரு? சார்லஸ் பபேஜ். அடுத்து வந்து 1840களில் வந்து பார்த்தீங்கன்னா அடா லவ்லஸ் என்ன செய்யறாரு, இவர் தான் வந்து உலகத்தின் முதல் கணனி நிகழ்ச்சி திட்ட நுட்பவியலாளர், அதாவது கம்ப்யூட்டர் புரோகிராமர் என முதல் புரோகிராமர். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1944 வந்து இந்த ஹவார்ட் ஐக்கன் வந்து என்ன சொல்றாரு, இந்த ஐபிஎம் நிறுவனத்தின் உதவியோட வந்து மார்க் பெர்ன் என்ற தன்னியக்க கணிப்பானை வந்து உருவாக்குறார். இவர்கள் எல்லாரும் வந்து என்ன செய்யறோம், நம்ம இன்றைக்கு கணனிக்கு வந்து அடிக்கல் நாட்டியோம். இப்போ என்ன சொல்லுவேன், நாங்கள் வந்து இன்றைக்கு யூஸ் பண்ற எல்லா கணனியும் வந்து உருவாகிறதுக்கான வழிவகுத்தாக்கலாம் வந்து இவங்க தான். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்து பார்ப்போம் இந்த கணனியில வந்து தலைமுறைகள், அதாவது கம்ப்யூட்டர் ஜெனரேஷன். இதில் கணனிகளை வந்து 5 தலைமுறைகளை வந்து நாங்கள் வகுப்பலாம். இப்போ என்ன சொல்லுவோம், இது வந்து உங்களோட எக்ஸாமுக்கெல்லாம் வந்து கட்டாயமாக வரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் வடிவாக கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை என்ன 1940 இதில் வந்து கணினியில் வந்து 5 தலைமுறை இருக்குது. இதில் வந்து முதல் தலைமுறை வந்து 1940 1956 வரைக்கும். இதில் வன்பொருளாக என்ன பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெக்யூம் டியூப்ஸ் பயன்படுத்துகிறாங்க, வெற்றிட குழாய்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. மென்பொருளாக வந்து என்ன மெஷின் லாங்குவேஜ். இதில் வந்து சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் தலைமுறை கணினிகளை வந்து மிக பெருசாக இருந்தது. அதே மாதிரி என்ன செய்யணும், மெதுவாக செயற்பாடுகளை வந்து மெதுவாக செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி என்ன செய்யணும், அதிகளவான வெப்பத்தை வந்து உருவாக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி அதிக மின்சாரத்தை வந்து தேவை இருந்தது. இப்போ இதுக்கு உதாரணம் இந்த முதலாம் தலைமுறைக்கு கணினிக்கு வந்து உதாரணம் நாங்கள் வந்து இந்த ENIAC இந்த கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் உதாரணம் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் தலைமுறை. இந்த ரெண்டாம் தலைமுறை எப்பன்னு பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 1956 இருந்து 1963 வரைக்கும். இதில் வந்து வன்பொருளாக என்ன பயன்படுத்தினாங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி மென்பொருள் பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி சிறப்பம்சம், அதாவது இந்த ரெண்டாம் தலைமுறைக்கான சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த முதலாம் தலைமுறை கணினியோட ஒப்பிடும்போது அளவில் கொஞ்சம் சிறியதாக தான் இருந்தது. அதே மாதிரி குறைந்த வெப்பம் என்ன முதலாம் தலைமுறை கணினியோட ஒப்பிடும்போது குறைந்த அளவு வெப்பத்தை வந்து வெளியிடக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி அதோட ஒப்பிடும்போது குறைந்த அளவு மின்சாரத்தையும் வந்து நுகரக்கூடிய மாதிரி இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் தலைமுறை கணினி. மூன்றாம் தலைமுறை கணினி வந்து காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 1964 முதல் வந்து 1975 வரை இது வந்து இதில் காலகட்டம். இதில் வந்து வன்பொருள் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஐசி பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி மென்பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க மூன்றாம் தலைமுறையில். அதே மாதிரி இதில் சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து சிறியதும் வேகமானதாக இருந்ததுனே. அதாவது ரெண்டாம் தலைமுறை கணினிகளை ஒப்பிடும்போது மிகவும் சிறியதாகவும் அதை விட ஒப்பிடும்போது வேகமானதாகவும் இருந்தது இந்த மூன்றாம் தலைமுறை கணினி. அதுவே அடுத்தது பார்ப்போம் இந்த 4ஆம் தலைமுறை கணினி. இந்த 4ஆம் தலைமுறை கணினியில் வந்து காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா 1975 1989 வரைக்கும். இதில் வந்து வன்பொருளாக வந்து VLSI அதாவது யூஸ் பண்ணாங்க. அதில் வந்து என்ன செய்யும், மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க வன்பொருளாக. மென்பொருளாக என்ன பயன்படுத்தினாங்கன்னா GUI பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஜுனிக்ஸ் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியார் கணினிகள் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் உருவாயிச்சுன்னு. வீட்டில் வந்து நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர்லாம் உருவானது வந்து இந்த 4ஆம் தலைமுறை கணினிகளில் தான். அதே மாதிரி இந்த 5ஆம் தலைமுறை பார்த்தீங்கன்னா 1989 இருந்து இப்போ இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து பயன்படுத்துகிற கணினிகள்லாம் வந்து இந்த 5ஆம் தலைமுறை கணினிகள். இதில் வந்து வன்பொருளை வந்து ULSI பயன்படுத்துகிறாங்கன்னு. அதே மாதிரி ஒப்டிக்கல் டிஸ்க், இன்டர்நெட் இதெல்லாம் வந்தது வந்து இந்த 5ஆம் தலைமுறையில் தான். அதே மாதிரி மென்பொருளை பார்த்தீங்கன்னா என்ன சொல்ற செயற்கை நுண்மதி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குரல் அறிகிறது வந்து என்ன வாய்ஸ் ரெகக்னேஷன். இதில் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா AI, ஸ்மார்ட் டிவைசஸ், எங்கும் எடுத்து செல்லக்கூடிய எங்களோட போர்ட்டபுளான டிவைஸ், அதாவது எல்லாம் வந்து கண்டுபிடிச்சது வந்து இந்த 5ஆம் தலைமுறை. ஸோ இந்த 5 தலைமுறைகளையும் வந்து அட்டவணையை நோட்டில் எழுதி வைங்க. உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து கட்டாயம் இது சம்பந்தமான கேள்விகள் எல்லாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ஐசிடியோட தீமைகள் என்ன. இந்த ஐசிடியை வந்து நாங்கள் வந்து தகாத விதத்தில் பயன்படுத்தினா நமக்கு சமூகத்திற்கும் பாதகம் ஏற்படும். அதை வந்து கவனமாக கேளுங்க. ஸோ முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது தீமை, இந்த ஐசிடியில் முதலாவது தீமைன்னு பார்த்தீங்கன்னா அடிமையாகிறது, என்ன அடிக்ஷன். இப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக கணினி அதே மாதிரி மொபைல் பயன்படுத்துவது என்ன செய்யும்னா உங்களோட கல்வி பணிகள் எல்லாம் வந்து என்ன செய்யும்னா திசை மாறும். அதே மாதிரி உங்களுக்கு கண் உபாதைகள் வரும், அதே மாதிரி நாரி பிடிப்பு வரும், அதே மாதிரி தலைவலி இதெல்லாம் வந்து ஏற்படும். இது மிகவும் ஒரு தீவிரமான பிரச்சனை. ஸோ இதுகளில் வந்து என்ன செய்யணும், நாங்கள் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்தோம். ஸோ நாங்கள் வந்து இந்த கணினி இதுகளுக்கு வந்து அடிமையாகக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தகாத நட்புகள் என்ன. இப்போ நாங்கள் வந்து சமூக வலையமைப்பூடாக வந்து அறிமுகம் இல்லாத தகாத நட்புகள் வந்து ஏற்படலாம். இது வந்து மிகவும் சொல்லுவோம் எங்களுக்கு ஆபத்தானதாக இருக்கும். ஸோ
குறிப்பா வந்து இது மாணவர்களுக்கு வந்து மிகவும் ஒரு ஆபத்தான விஷயமா இருக்கு. அடுத்தது வந்து இந்த கணனி நச்சு நிரல் வைரஸ். இணையத்தை வந்து நாங்க சரியாக பயன்படுத்த விட்டால் வந்து என்ன செய்யும், இந்த வைரஸ் வந்து கணனியை பாதிச்சு வந்து எங்களோட கணனிக்கு வந்து தொழிற்படாம போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கும். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உள்ள நோய்கள் என்ன பொருத்தமற்ற வலைப்பக்கங்களுடன் நாங்க வந்து இணைவதால வந்து எங்களுக்கு உள்ள நோய்கள் ஏற்படலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லாம எங்களுடைய சமூகத்திற்கு கூட வந்து பாதகமானதா வந்து இருக்கலாம். அடுத்தது இந்த தனியுரிமை மீறல் என்ன ஒருவர வந்து தனிப்பட்ட படங்கள், அதே மாதிரி அவங்களோட ஒளியுருக்கள் இதெல்லாம் வந்து நாங்க வந்து தவறாக வந்து பயன்படுத்த இதெல்லாம் வந்து என்ன செய்யும் கடும் குற்றமா இருக்கும் என்ன தவறாக வந்து பயன்படுத்துறோம்னா ஒரு தனிநபர் வர தனிப்பட்ட படங்கள் வர வீடியோக்களை வந்து நாங்க தவறாக வந்து பயன்படுத்துறோம்னா இதுவும் வந்து என்ன சொல்றேன் ஒரு கடுமையான குற்றம். ஆகவே இந்த ஐசிடியை வந்து நாங்க என்ன செய்வோம் நல்ல விதத்துல வந்து பயன்படுத்துவோம். நம்மளோட நல்ல விதத்துல பயன்படுத்துறது வந்து நம்மளோட ஒரு கடமை. ஸோ இதை வந்து நம்மளோட வாழ்வில வந்து மேம்படுத்தி இது வந்து இந்த ஐசிடி வந்து நம்மளோட வாழ்வை வந்து மேம்படுத்த ஒரு கருவி. ஸோ தீமையும் செய்யும் ஆயுதமாக வந்து என்ன செய்யறோம் நாங்க வந்து இதை வந்து தீமை செய்யற ஒரு ஆயுதமா வந்து பயன்படுத்த கூடாது. இன்றைக்கு வந்து நாங்க என்ன பார்த்தோம் தரம் 10 ஐசிடி அழகு 1 வந்து முழுமையாக வந்து பார்த்தோம். ஸோ நான் சொல்ல போற விஷயங்களை வந்து சுருக்கம் வந்து நில வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது வந்து நாங்க என்ன பண்ணோம். முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தரவை வந்து நாங்க ஒரு முறை வழியாக்கத்துக்கு உட்படுத்தி கிடைக்கப்படுறது வந்து தகவல். ஸோ இது வந்து தகவல் வந்து தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து உதவியா இருக்கும். அதே மாதிரி 2வது விஷயம் வந்து தொகுதி. உள்ளீடு, முறைவழியாக்கம், தேக்கி வைத்தல், வெளியீடு. இது 4ஐயும் வந்து உள்ளடக்கின வந்து ஒரு தொகுதி. அடுத்து 3வது விஷயம் வந்து தரமான தகவல்களுக்கு வந்து 5 பண்புகள் இருக்கு. 1 வந்து பொருத்தம், 2 பூரணம், 3 செம்மை, 4 வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து கிரைமொழி வளவனதாக வந்து இருக்கணும். அடுத்த 4வது வந்து ஐசிடி பிரயோகங்கள் என்ன? இதுல வந்து மின்னரசாங்கத்துல, கல்வியில, சுகாதாரத்துல, விவசாயத்துல, வியாபாரம், அதே மாதிரி போக்குவரத்து, அடுத்த பொழுதுபோக்கு. அடுத்த 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கணினியில 5 தலைமுறைகள் இருக்கு. என்ன? இதுல வந்து அபாகாஸ் வந்து முதல் இருந்து இப்ப இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரை இந்த 5 தலைமுறையும் இருக்கு. 6வது பார்த்தீங்கன்னா இந்த ஐசிடியை வந்து நாங்க பொறுப்புடன் வந்து நல்ல விதத்துல வந்து பயன்படுத்துவது வந்து நம்மளோட கடமை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வந்து லைக் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் ஐக்கனை வந்து அழுத்துங்க. உங்களோட நண்பர்களுக்கு வந்து என்ன செய்யுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. கொமெண்ட்ல வந்து கேள்விகள் இருந்தா கேளுங்க, நான் வந்து பதில் சொல்றேன். அடுத்த வீடியோ அழகு 2 பார்ப்போம். நன்றி, வணக்கம்.